அவன் பேர் அங்கே எடுபிடி பழனிசாமின்னா தான் எல்லாருக்கும் தெரியும். தர்ம யுத்தம் நடத்துகிறேன்னா ஏடா கம்மநாட்டி, இந்த ஆட்சியை கவுத்துற வேண்டியதானே. அந்த பொண்ணு மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் லேடி, இன்டெலெக்சுவல் லேடியை நான் உலகத்தில் பார்த்ததில்லை. பேரவையை ஆரம்பித்து தன்னுடைய டிரைவரே தலைவராக போட்டோம்ல. கோர்ட்டு கேட்கறது ஏண்டா மட சாம்பிராணி தனபாலி, இதுக்கு என்ன பதில் சொல்ற? எடப்பாடி பழனிசாமி இன்னும் மாவட்ட செயலராக இருக்கிறான் தம்பி, இன்னும் மாவட்ட செயலராக இருக்கிறான். என் தொகுதிக்கு அவன் வந்தாகணும், அவன் தொகுதிக்கு நான் போயாகணும். அவன் பேர் அங்கே எடுபிடி பழனிசாமின்னா தான் எல்லாருக்கும் தெரியும். அப்படியே சிரிச்ச மாதிரி இருக்கிறான். ஒரு 100 நாளாக பல ஆகிட்டான். நீட்டு தேர்வை குறித்து என்ன செய்ய போகிறீர் என்று தளபதி கேட்கிறார். அது கோர்ட்டில் இருக்குதுங்க, வரட்டுங்கிறான். மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறார்களே, அதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று தளபதி கேட்கிறார். அது நீதிமன்றத்தில் இருக்குதுங்க, அப்புறம் வரட்டும் அப்படிங்கிறான். சரி, இந்த பணம் திருடு போனது சரோஜா பணம் வாங்கினாலே, அதே மாதிரி விஜயபாஸ்கர் வீட்டில் பணம் எடுத்தாங்களே, அதை பற்றி என்ன சொல்கிறேன்னா, அது எல்லாமே நீதிமன்றத்தில் ஆய்வில் இருக்குங்கிறான். இது மாதிரியே பதில் சொல்லி ஒரு கொடுமையை பாருங்க. ஒரு பூசாரி வேலை பார்க்குற பன்னீர் புனிதன் அல்ல, அயோக்கிய பயல் ஜெயலலிதா ஆவிகிட்ட போய் பேசிட்டு ஒரு வார்த்தை சொன்னாம்பாரு, தர்ம யுத்தம் நடத்துகிறேன்னா ஏண்டா கம்மநாட்டி, இந்த ஆட்சியை கவுத்துற வேண்டியதானே. ஆக அவனும் நாடகம் ஆடுறா, இவனும் நாடகம் ஆடுறா. திவாகர் ஒருத்தர் 32 எம்எல்ஏ இருக்குன்னு சொல்றாரு. இன்னைக்கு பேப்பரில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓட்டு போடுறேங்கிறான். பழனிசாமி பன்னீர்செல்வம் அதுக்கு முன்னாடியே போய் என்கிட்ட இருக்கிற 12 எம்பியும் 11 எம்எல்ஏக்கள் ஓட்டு போடுறேங்கிறான். தினகர என்கிட்ட 23 32 இருக்குதுங்க, நான் ஓட்டு போடுறேன்னு சொன்னேன். நாளைக்கு அநேகமாக அந்த குண்டு பொண்ணு ஒன்று தீபான்னு இருக்குதா, தீபிகாவா, அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு நான் பார்க்க போகிறேன். என்னுடைய பக்கத்து வீடு தான், ராதாரவிக்கு தெரியுமோ என்னமோ தெரியல, என்னுடைய பக்கத்து வீடு. அந்த பொண்ணு மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் லேடி, இன்டெலெக்சுவல் லேடியை நான் உலகத்தில் பார்த்ததில்லை. பேரவையை ஆரம்பித்து தன்னுடைய டிரைவரே தலைவராக போட்டோம்ல. அவன் பொண்டாட்டியா மகளிரணி தலைவியாக போட்டாங்க. ராமநாதபுரத்தில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது டிரைவருக்கு தமிழில் என்னங்கன்னு கேட்டேன். ஒரு பொம்பளை இருந்துச்சு ஓட்டுநர்னாங்க, ஓட்டிக்கிட்டே போயிட்டான். இப்படி ஒரு கட்சி 3 நாளாக போய் இன்றைக்கு ஹைகோர்ட்டில் தனபால் அவர்களே இந்த கூவத்தூரில் நடந்தது என்ன என்று பேசியதற்கு வெளியேற்றம் செய்தீர்கள், அவை குறிப்பில் இருந்து நீக்கினீர்கள். இன்றைக்கு சென்னை ஹைகோர்ட் கேள்வி கேட்டிருக்கிறது, அருமையான கேள்வி. டிடிவி தினகரன் மேல் ஏன் வழக்கு போடவில்லை? எடப்பாடி பழனிசாமி மீது ஏன் வழக்கு போடவில்லை? செல்லூர் ராஜு மேல் ஏன் வழக்கு போடவில்லை? தங்கமணி மந்திரி மேல் ஏன் வழக்கு போடவில்லை? வீட்டில் இருந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்த விஜயபாஸ்கர் மீது ஏன் வழக்கு போடவில்லை என்று கோர்ட்டு கேட்கிறது. என்ற மட சாம்பிராணி தனபாலி, இதுக்கு என்ன பதில் சொல்ற? இததான செயல் தலைவர் கேட்டார். ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், ஸ்டாலின் கனவு பலிக்காது என்று சொல்லுகின்ற எடப்பாடி பழனிசாமி, நீ இன்னும் மாவட்ட செயலாளராக இருந்துக்கிட்டு, பிடபிள்யூ மினிஸ்டராகவும் இருந்துக்கிட்டு, ஹைவேஸ் மினிஸ்டராகவும் இருந்துக்கிட்டு, ஒரு சீஃப் மினிஸ்டரா இவ்வளவு சீப்பா நடந்துக்கிற ஒரு முதலமைச்சர் கேடு கட்டவன உலகத்தில் எடப்பாடி பழனிசாமி மாதிரி பார்த்ததே கிடையாது. ஆனா இந்த ஆளை விட கேடு கட்டவன் அவன் பன்னீர்செல்வம். எங்கே உன் தர்ம யுத்தம் போய்விட்டது? எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து நீ எங்கேயாவது பேசியிருக்கிறாயா? உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.